சமீபத்தில் நேருஜி அவருடைய 125வது பிறந்த நாளை ஒட்டு டெல்லியிலே அகில உலக அளவிலே ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எல்லோருக்கும் அழைப்பை அளித்தார்கள். ஜெயலலிதாவுக்கும் அழைப்பை அளித்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஜெயலலிதா கலந்து கொள்ளப்படவில்லை என்றுதான் நினைக்கின்றேனே தவிர வேறொன்று. போன வாரத்தில் அவர் விட்ட அறிக்கை வந்து இந்த ஐஐடி மெட்ராஸ்ல இந்த கிஸ் ஆஃப் லவ் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. இது கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர். I am deadly against this. This is the freedom. Everybody has got freedom in this society. Just because I supported Ramadas in farmers. காங்கிரஸ் வியூ சார் அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹிந்து முன்னணி வந்து அதுக்கு எதிர்த்து காரி துப்புற போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இந்த அந்த முத்தம் தருவதை விட காரி துப்புவது ரொம்ப அசிங்கம். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை நாம் அதிமுக அரசுக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றோம். இன்னும் சில முறை சொல்லுவோம். என்றால் அதிமுக அரசு ஒரு சோகமான சூழ்நிலையில் இருக்கின்றது. அதை நான் புரிந்திருக்கின்றேன். ஆனால் அதையே தொடர்ந்து அதே சோகத்தோடு இருக்கக்கூடாது. ஏதோ இருந்தீர்கள் ஒரு வாரம் சோகம், சில நாள் பெங்களூர் எல்லாம் இருந்தீர்கள், அது வேறு. அது உங்களுடைய துயரத்தை பற்றி நான் குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை, கேலி செய்யவில்லை. ஆனால் துயரம் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர உங்களுக்கு மிகப்பெரிய கடமை தமிழக மக்களுக்கு தொண்டாற்றுவது. ஆகவே இனிமேலாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்னும் மெத்தன போக்காகவே தமிழக அரசு இருக்குமேயானால் கண்டிப்பாக இந்த அரசின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழக காங்கிரஸ் செய்யும். 2G வழக்கு வந்து இறுதி கட்டத்தை வந்து எட்டியுள்ளது. இறுதி கட்டவில்லை, இப்போதுதான் விசாரணை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இறுதி கட்டம் வரட்டும், தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு என்னுடைய கருத்தை சொல்கின்றேன். மற்றபடி இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்து செல்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். முடிவு என்ன இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் செல்கின்ற போது வன்முறைகளில் ஈடுபடுவது என்பது சரியான விஷயம் அல்ல. வாசன் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார், நாங்கள் வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் சக்கரபாணி ரெட்டியார் அவர்களுடைய வாகனத்தை நேற்று தாக்கி இருக்கின்றார்கள் வெளியே போனவர்களுடைய சிலர். அது போன்ற சங்கதிகள் இனிமேல் நடைபெறாமல் வாசன் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வன்முறை மீண்டும் தொடர்பேயானால் எங்களை பொறுத்தவரையில் வன்முறையால் தான் சந்திப்போமே தவிர வேறு வழி இல்லை. யூடியூப் நேயர்கள் அனைவரும் ரெட் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்து.